ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வரக்கூடிய காலங்களில் சின்ன மருமகள் சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சின்ன மருமகளில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோமோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தமிழுக்கும் இவருக்கும் சேதுக்கும் சண்டை வந்துடுது இல்லையா. சண்டை தமிழ் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. சேது இங்கே இருக்கார். சேது வீட்டில் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்ருக்காரு. இவ இவ்வளோ தூரம் ஒரு துரோகத்தை பண்ணிட்டு போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே உட்காந்து ரொம்பவே வருத்தப்படுறாரு. வருத்தப்பட்டுட்டு ஃபோட்டோ அவங்களோட இதெல்லாம் தூக்கி போட்டு பயங்கரமாக ஃபோட்டோலாம் உடைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஆல்பம், கல்யாண ஆல்பம் எல்லாத்தையும் கிழிச்சு போடுறாரு. தமிழ்ச்செல்வியோட புக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் தூக்கி போட்டு நீலாம் என்ன படிக்கிறியா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. பார்க்கவே ஒரு சைடு பாவமாக இருந்தாலும் இன்னொரு சைடு கோவமாக தாங்க வருது. என்னதான் இருந்தாலுமே என்னோடய ஒப்பீனியனில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருந்தா அப்படின்னா தீர விசாரிக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்கக்கிட்ட கேட்கணும். எடுத்தோன்னே யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க தமிழ்ச்செல்வி தான் காரணம், தமிழ்ச்செல்வி அப்பா தான் காரணம் அப்படின்னு சொன்ன உடனே தமிழ்ச்செல்வி இவர் இவ்வளோ தூரம் வெறுத்து பேசி ஒன்னால தான் இப்படி ஆகிப்போச்சு, இனிமேல் நீ இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்லாம் சொல்லி அனுப்பிவிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் தப்பு தான். ஏன்னா அவங்க மேலே எந்த தப்புமே கிடையாது. இது மொதல் தடவையாக இருந்தாலும் பரவாயில்ல, இது 2வது தடவை 3வது தடவை இந்த மாதிரி நடக்குது. என்னதான் இருந்தாலும் அவங்களும் ஒரு பொண்ணு இல்லையா, அவங்களுக்கும் மனசு பாதிப்படையில. என்னைய கேட்டால் தமிழ்ச்செல்வி இந்த முடிவு எடுத்தது கரெக்டு தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வி அவங்க வீட்டில் இருக்காங்க. அவங்க வீட்டில் நைட் ஆயிடுது. நைட்டு படுத்திருக்காங்க. ஆனால் தூக்கம் வராமல் அங்கிட்டும் இங்கிட்டும் யோசிச்சுட்ருக்காங்க. அப்புறம் அவங்களோட மனசாட்சி வெளியே பேசுது. என்னென்னா, நீ ஏன் இவ்வளோ தூரம் இது பண்ணுற, நீ செஞ்சது எந்த தப்புமே கிடையாது, நீ செஞ்சது கரெக்டு தான். அவங்க உன்னை புரிஞ்சுக்காமல் போகிறதுக்கு நீ என்ன பண்ணுவ, உன்னோட வேலை என்ன, படிக்கிறது, படித்து நீ ஒரு நல்ல டாக்டர் ஆகணுன்றதானே, அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வியோட மனசாட்சி தமிழ்ச்செல்விக்கு ஊக்கம் கொடுக்குது. இதை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா நம்ம மனசு நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஐயோ நம்ம இவ்வளோ தூரம் விட்டுட்டு வந்துட்டோமே, இதுக்கு மேலே படிக்க முடியுமா, செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி அதை பற்றி யோசிக்காமல் டேரெக்டாக நம்ம படிக்கணும் அப்படின்ற அந்த இதுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா மற்ற எதுவுமே இதே வராது. அந்த மாதிரி யோசிச்சுட்டு சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கடுத்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. காலையில் விடிஞ்சிருது. ஏற்கனவே தமிழ்ச்செல்வியோட அப்பா அவமானப்படுத்தியிருப்பாங்க இல்லையா, அவங்கள தள்ளி விட்டுருவாங்க. அதில் அவர் கொஞ்சம் சில காயங்கள் ஆயிடுது. அதை பார்த்துட்டு தமிழ்ச்செல்வி என்னப்பா என்னாச்சு ஏதுன்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோன்னா இவர் இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரு. நான் இப்போ இங்கே வந்தது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் ஒரு பொண்ணுக்கு ஒரு கல்யாணமோ இல்லை கர்ப்பமோ அவளோட படிப்புக்கு தடையாகவே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் போராடுறேன். ஏன் கல்யாணம் ஆனால் பொண்ணு ஒரு காலேஜ் போய் படிக்க முடியாது, அப்படின்னா கர்ப்பமானதுக்கு அப்புறமும் போய் படிக்கலாம். அதனால் எல்லா பொண்ணுங்களுக்கும் நான் ஒரு உதாரணமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை பார்க்கும்போது ஒரு பொண்ணாக பிறந்ததுக்கு எனக்கு பெருமையாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே சீரியலோட ப்ரோமோ ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.